ஈரானின் மண்ணில் ஒரு புகைப்படம். சிறுமிகளுக்காக வெட்டப்படும் புதைக்குழிகள். ஒவ்வொரு மண்வெட்டியிலும் ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒவ்வொரு மண் துகளிலும் ஒரு தாயின் கண்ணீர். யாருக்காக இந்த அமைதி? யாருக்காக இந்த மௌனம்? தூரத்தில் டொனால்ட் ட்ரம்ப். எப்ஸ்டீன் கோப்புகளில் சிறுமிகள் மேல்பட்ட அவன் எச்சில் இன்னும் காயவில்லை. ஆனால் இந்த சிறுமிகள் இறந்த செய்தி அவன் காலை உணவில் ஒரு பொருட்டே இல்லை. அவன் கண்களுக்கு முன்னால் நிற்கும் ஒரே பிம்பம் அடுத்த தேர்தல் வெற்றி மட்டுமே. காசாவில் நெதன்யாகு கொத்து கொத்தாக கொன்ற அப்பாவி உயிர்களுக்குள் இதுபோல் பல சிறுமிகளை அவன் கண்டு மகிழ்ந்திருக்கிறான். அவன் பசிக்கு இவை போதாது. அவன் கவனம் முழுக்க அடுத்த குண்டு வீச்சு எங்கே என்றுதான். இந்த படுகுழிகளை வெட்டுவோரின் கைகள் நடுங்குகின்றன. ஏனெனில் ஒவ்வொரு மண்வெட்டியிலும் தங்கள் சொந்த மகள்களின் முகம் தெரிகிறது. ஆனால் அங்கே தூரத்தில் இருப்பவர்களின் கைகள் நடுங்கவில்லை. அவர்கள் கைகள் ஆயுதங்களை சுமக்கின்றன. அவர்கள் கைகள் அதிகாரத்தை அழுத்துகின்றன. அவர்கள் கைகள் குண்டுகளை வீசுகின்றன. இந்த சிறுமிகள் வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட சிறிய உடல்கள் இன்று மண்ணில் புதையும் போதும் அவர்களின் ஆன்மாக்கள் கேட்கின்றன, எங்களை கொன்றது யார்? எங்களை ஏன் கொன்றார்கள்? பதில் இல்லை. பதில் சொல்ல யாரும் இல்லை. ஏனெனில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதிலை தவிர்ப்பதிலேயே வல்லவர்கள். இந்த புகைப்படம் மட்டும் இணையத்தில் வைரலாகிறது. சில நிமிடங்கள் கவனிக்கப்படுகிறது, பிறகு மறக்கப்படுகிறது. ஏனெனில் நாளை இன்னும் ஒரு புகைப்படம் வரும். இன்னும் சில சிறுமிகள், இன்னும் சில புதைக்குழிகள். ஆனால் இன்று இந்த மண்வெட்டிகள், இந்த கண்ணீர், இந்த சிறுமிகள், இவர்கள் யாரும் தூரத்தில் இருப்பவர்களின் தூக்கத்தை கெடுப்பதில்லை. அவர்கள் நன்றாக தூங்குகிறார்கள். அவர்கள் நன்றாக சாப்பிடுகிறார்கள். அவர்கள் நன்றாக பேசுகிறார்கள் மனித உரிமைகள் பற்றி. இந்த சிறுமிகள் மட்டும் மண்ணுக்குள் போகிறார்கள். அவர்களின் கனவுகள் மட்டும் மண்ணுக்குள் போகின்றன. அவர்களின் எதிர்காலம் மட்டும் மண்ணுக்குள் போகிறது. யாருக்காக இந்த புதைக்குழிகள்? யாருக்காக இந்த மரணம்? யாருக்காக இந்த மௌனம்? பதில் இல்லை. பதில் சொல்ல யாரும் இல்லை. பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதிலை தவிர்ப்பதிலேயே வல்லவர்கள். இந்த புகைப்படம் மட்டும் சாட்சியமாக நிற்கிறது. இந்த மண்வெட்டிகள் மட்டும் சாட்சியமாக நிற்கின்றன. இந்த கண்ணீர் மட்டும் சாட்சியமாக நிற்கிறது. சிறுமிகளே, உங்கள் மரணம் வீண் போகாது. உங்கள் இரத்தம் வீண் போகாது. உங்கள் பெயர்கள் வீண் போகாது. ஏனெனில் வரலாறு ஒரு நாள் கேட்கும். அன்று அந்த சிறுமிகள் இறந்த போது யார் அழுதார்கள்? யார் அழவில்லை? யார் கொன்றார்கள்? யார் கொலை செய்ய அனுமதித்தார்கள்? அப்போது பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போது அவர்கள் கைகள் நடுங்கும். அப்போது அவர்கள் தூக்கம் கெடும். ஆனால் அதற்குள் இன்னும் எத்தனை சிறுமிகள், இன்னும் எத்தனை புதைக்குழிகள், இன்னும் எத்தனை புகைப்படங்கள். இன்று இந்த புகைப்படத்தில் சிறுமிகளுடன் சேர்ந்து மனிதத்தன்மையும் புதைக்கப்படுகிறது, கருணையும் புதைக்கப்படுகிறது, அன்பும் புதைக்கப்படுகிறது. யாருக்காக இந்த புதைக்குழி? யாருக்காக இந்த மரணம்? யாருக்காக இந்த மௌனம்? பதில் இல்லை. பதில்